Hello viewers, good afternoon. Time இப்போ ஒரு 12:30 ஆகுது. செம்ம வெயில் கைஸ். ஆக்சுவலி வண்டியே ஓட்ட முடியல. ஆப்போசிட்டில் அடிக்கிற விண்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா யாரும் வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட். சென்னை இஸ் நாட் லைக் பிஃபோர். ஓகே, அப்படியே நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னாலும் வந்து கார் இருந்தால் கார் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக். இட்ஸ் சாட்டர்டே, செம்ம டிராஃபிக். ஸோ பைக்கில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சும்மா நின்றீங்கன்னா டிராஃபிக்கில் அவ்வளோதாங்க, குளிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கார்னால் பரவாயில்ல, ஏசி இருக்கும், பாட்டு கேட்டு அப்படியே சில்லுன்னு இருக்கலாம். எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் அப்படியே வெயிட் பண்ணலாம். கார் இல்லாதவங்க இஃப் பாசிபிள் அந்த மீட்டிங்கை வேணும்னா வந்து, இல்லை உங்களோட ஒர்க்கை வந்து ஒரு 5 PM அப்புறம் தள்ளி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வெயில் இருக்காது. சேஸ் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு நீ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சாட்டர்டே சண்டே தாங்க, நான் போய் தான் ஆகணும். மண்டே டு ஃப்ரைடே சம்பளம் கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணணும். சாட்டர்டே சண்டே தான் லைக் என்னோடய வேலைகளை நான் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னா அசோக் நகர் தாங்க போகிறேன், ப்ரைம் சர்வீஸ் சென்டர் போகிறேன். ஸோ இதில் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டாலிங் இஷ்யூ பற்றி நான் பேசியிருப்பேன். அது ஆக்சுவலி இந்த வீக், அதாவது ப்ரீவியஸ் வீக் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே ஆச்சு. 2nd கியர் 3rd கியர்லேயே பார்த்தீங்கன்னா லைக் நிறைய வாட்டி வண்டி வந்து ஸ்டால் ஆகிடுது. அது வேறு, அதுக்கப்புறம் அது ஆக்சுவலி ஸ்டால் ஆன உடனே ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது இட்ஸ் நாட் பிஹேவிங் லைக் பிஃபோர். அதனால் சரி ஓகே, இந்த சாட்டர்டே சண்டே தான் எனக்கு போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் திருப்பி நான் அடுத்த வாரம் இதாகிடும், அதனால் வேலை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கே போயிடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் தெரியல, இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆகிறது கிடையாது, எப்போயாவது ஆகுது. பட் நம்மளுக்கு தெரியாதுல்ல, இந்த சின்ன ப்ராப்ளம் மைட் லீட் டு அ பிக் இஷ்யூ. அதனால் சின்னதாக இருக்கும்போதே பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, செலவுமே கம்மி. அட்லீஸ்ட் எதாவது மாற்றணும், எதாவது போயிடுச்சு அப்படின்னா வாரண்ட்டி பீரியடில் இருக்கும் அவங்க சைடில். அப்படியே இருந்தாலுமே ஆக்சுவலி சின்ன இஷ்யூ தான், ரெக்டிஃபை பண்ணிடலாம், செலவுமே கம்மியாக இருக்குங்க. அதனால தான் சரி போயிட்டுருக்கேன். போயிட்டு ஷோரூமில் என்னென்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்களா அப்படின்னு. வேறு பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. நான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு எதிர்பார்க்கல. கரெக்டாக லன்ச் டைம் போக போகிறேன், அவங்க இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அது வேறு ஒரு யோசனை தான் போயிட்டுருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கல, எல்லாமே 50 above வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சர்வீஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றிருப்பாங்க வண்டிக்கு. ஸோ அதை நான் மோட்டோல்னு சொல்லியிருப்பேன், அது ஆக்சுவலி மோட்டோல் கிடையாது. நீங்கள் ஃபைனல் அந்த பில்லோட ஸ்னாப் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ப்ரோலியூப் அந்த ஆயில் தான். நான் அதை தப்பாக சொன்னேன். பட் ஒன் ஆஃப் த வியூவர், அவர் பேர் பாலான்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர். தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு அந்த ஃபீட்பேக் கொடுத்தது லிட்டில் மோட்டிவேட்டிங். தேங்க்ஸ் லாட். அண்ட் ஒன் அனதர் திங், நான் ஆக்சுவலி இந்த ரிவ்யூ வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். சரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அதை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த பிரேக்கிங், ஸோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், ட்ரையம்ஃபோட ஓனர்ஷிப் வீடியோஸ், அதெல்லாம் பார்க்கும்போது பிரேக்கிங் நிறைய பேர் ஒரு கன்சர்னாக சொல்லியிருந்தாங்க. பட்
எனக்கு அந்த மாதிரி பெருசாக வந்து எதுவும் ஃபீல் இல்லை. இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு இருந்த வண்டி எப்படி இருக்கோ எனக்கு வந்து அதே மாதிரி தான் இதுலேயுமே இருக்குது. நல்லா தான் ஆக்ட் ஆகுது பிரேக்கிங்குமே. பட் நிறைய பேர் பார்த்தேன் லைக் பிரேக் ஷூ வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, வேறு பிரேக் ஷூஸ் மாற்றிக்கிட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் தெரில, லைக் அது ஒரு 1 செகண்ட் டிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது அட் டைம்ஸ். பட் தெரில, அடாப்டபிள். எனக்கு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது வந்து அவ்வளோ ஹாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இட் இஸ் அடாப்டபிள். நீங்கள் இந்த வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சிடும். நீங்கள் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் நோ நீங்கள் எப்போ பிரேக் பண்ணால் இந்த வண்டி எப்போ நிற்கும் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் அடாப்டபிள். ஸோ அதனால் அது எனக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இல்லை. அதனால் நான் அதை என் வீடியோவில் வந்து எடுத்துகிட்டே வரல ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில். பட் ஸ்டில் லைக் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணுறேன். நான் போகிற ஸ்பீட்ஸுக்கு நம்ம போகிற லைக் ஒரு 80 to 100 அந்த மாதிரி ஸ்பீட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. நிறைய இடத்துல நான் கிட்ட போயிட்டு பிரேக்குமே அடிச்சிருக்கேன். எனக்கு எந்த ஒரு ஸ்கிட் ஆகிறதோ இல்லை வாபிள் ஆகிறதோ இல்லைனா வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல்லாம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் குட். நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கோட ஃப்ரண்ட் பிரேக் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய. அது ஏன்னு தெரியல, எனக்கு ஃப்ரண்ட் பிரேக்கில் தான் ஆக்சுவலி கான்ஃபிடென்ஸே இருக்கும் ஜாஸ்தியாக. அண்ட் ஐ நோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரில, நான் அப்படியே பழகிட்டேன். இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. நீங்களும் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ப்ரிஃபரபிளி நீங்கள் ரெண்டு பிரேக்குமே வந்து சிமிலராக பேரலாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிரேக் ஷூ தேர்றதுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ பெஸ்ட் வே இஸ் டு யூஸ் போத் த பிரேக்ஸ். வாவ். ஒரு நைஸ் பெண்ட் அது. இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குங்க. பிடிக்காத ஒரு விஷயம், நிஜமாகவே எனக்கு அது பிடிக்கல. என்ன அப்படி கேட்டிங்கன்னா ஹார்னுங்க. கேட்குதா? அது வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு எக்ஸாஸ்ட் நோட்லாம் வேறு லெவல். பட் பாருங்களேன், என்னங்க இது ஏதோ ஒரு மாதிரி வந்து கீச்சுன்னு இருக்குது. இது அவங்க இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலி யாராவது ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா 2013-14 நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ஒரு ரீவேம்ப்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு விட்டாங்க தண்டர்பர்ட். ஸோ அதில் ஒரு ஹார்ன் இருக்கும், அவனோட ஸ்டாக் ஹார்னே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டோம் சர்வீஸ் சென்டருக்கு. ஆல்ரெடி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் இதுக்காக தான் வந்திருப்பாங்களோ, ஏதாவது இஷ்யூக்காக வந்திருப்பாங்களோ. ஓகே, உள்ளே போய் கேட்போம். கேட்டுட்டு அதில் அப்டேட்டையும். வண்டி செக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ சர்வீஸ் சென்டர்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு ஏசி வெயிட்டிங் ரூம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் ஜாலியாக உட்காண்ட்ருந்தேன். அதனால் ஒரு 15-20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. இது சாஃப்ட்வேர் செக்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாமே அப் டு டேட் தான் இருக்குது. ஸோ வண்டியோட கிளச் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சொன்ன இந்த மாதிரி 3rd கியர் 2nd கியரில் வந்து ஸ்டால் ஆகுது, ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து லைக் ஃபர்ஸ்ட் திங் இது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, அந்த இஷ்யூ ஏன் ஆகுதுன்னு தெரியல. அதுதான் ஆக்சுவலி உண்மை. பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்குன்னா, ஒன்று ஃபியூவல் கம்மியாக இருந்துச்சு, இல்லை நம்ம ரொம்ப நேரம் வண்டி நிறுத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டேங்கில் இருக்க ஃபியூவல் வந்து டைரெக்டாக வந்து இன்ஜெக்ட் ஆகாது. ஸோ
ஸோ அங்கே என்ன ரிசர்வ் ஆகிருக்கோ அதுதான் இன்ஜெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால இந்த ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து எல்லாமே வண்டியில் பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து கிளச் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் நம்ம பார்த்திங்கன்னா தேர்ட் கியர் செகண்ட் கியரில் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது தான் ஆஃப் ஆகுது. ஸோ அதுவுமே அவங்க கொஞ்சம் கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தேர்ட் கியரில் 40+ அந்த மாதிரி போகாத போது, இல்லை அதுக்கு மினிமலாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வண்டி வந்து கொஞ்சம் திணறி ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு 400cc வண்டி யூஸ் பண்ணுறேன், அதனால் தெரியல, இருக்கலாம். அதுவும் வந்து ஆக்சுவலி உண்மை தான். தேர்ட் கியரில் ஸ்லோ டவுன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம். ஃபாஸ்ட்டாக போகும்போதெல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. நம்ம எப்போ ஸ்லோ பண்ணுறோமோ கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கோமோ அப்போ தான் வண்டி வந்து ஸ்டால் ஆகி ஆஃப் ஆகுது. ஸோ இதான் கைஸ், இதுதான் ஷோரூமில் சொன்னாங்க. உங்களுக்கு இதே மாதிரி இஷ்யூ இருந்து நீங்கள் இதே மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணி ஷோரூம் போயிட்டு வேறு ஏதாவது சொல்லியிருந்தாங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதே ப்ராப்ளம் வந்து திருப்பி வந்துச்சுன்னா நானுமே வந்து சொல்கிறேன். கிளச்சு நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக தெரியுது. வண்டி வந்து செம கிறிஸ்பாக இருக்குது. ஸோ ஒரு கியர் ஷிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா பயங்கர கிறிஸ்பாக இருக்குது. எஸ், ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேஜர் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னொரு வீடியோ போடுறேன். நம்ம போய் ஷோரூம்லேயுமே இன்ஃபார்ம் பண்ணி கேட்போம் என்னென்னு. அதே மாதிரி நீங்களும் யாராவது இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு ஷோரூமில் வேறு ஏதாவது சொன்னாங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்டே இன்டோர்ஸ், ஸ்டே ஹைட்ரேட்டட். பாய் பாய். இந்த பசங்கள்லாம் எப்படி கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு தெரிலங்க இவ்வளோ வெயிலில். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் வந்து ஒரு 12-13 இயர்ஸ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வெயில் ஒரு மேட்டராகவே தெரியாது. எனக்கு ஞாபகமே இல்லை அப்போ இவ்வளோ வெயில் இருந்துச்சா அப்படின்னு. இல்லை வயசானனால இவ்வளோ வெயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தாங்க முடியலையா அப்படின்னு. பட் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நானுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன், சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவேன். தெரில, எனக்கு ஜாலியாக விளையாடுவாங்க. 1 to 2 hours கிரிக்கெட் விளையாடுவோம் ஸ்ட்ரீட்லேயே இந்த மாதிரி. ஸோ என் ஃப்ரெண்டோட ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட், அங்கே பெருசாக வண்டி இருக்காது, போகாது. ஸோ அங்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு செம்மையாக கிரிக்கெட் விளையாடுவோம். பட் இப்போது அந்த மாதிரி போய் கிரிக்கெட் விளையாடணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது வெயில்னால். ஸோ எஸ், சிறு பிள்ளை பயம் அறியாது, அதெல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்லியிருக்காங்க போல். வீடியோ முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இன்னும் திருப்பி ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதனால் இதை மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கண்டிப்பாக வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய், see you on next video.